தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவர் சுப வெள்ளைச்சாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக கட்டாயமாக திணிக்கப்படும் புதிய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொடர்பான விவகாரம், அரசு கேபிள் டிவி மீது நிறைய விமர்சன குற்றச்சாட்டு கருத்துகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான காரண காரியங்கள் என்ன, உண்மையில் மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அரசு கேபிள் அதன் பாதையில் சரியாக பயணிக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார் திரு சுப வெள்ளைச்சாமி. அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். என்ன சார் பிரச்சனை? அரசு கேபிள் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக தான் மக்கள் நம்பிட்டு இருக்கிறோம். அரசு கேபிள் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உங்களை போன்ற ஆப்ரேட்டர்கள், தனியார் ஆப்ரேட்டர்கள் அதை எதிர்ப்பதற்கான காரணம் உண்மையில் என்ன சார்? என்ன கிரவுண்டு சார் அது? முதல்ல இந்த அரசு கேபிள் டிவி உருவான முறை என்பது நம்ம முதல்ல மக்களும் தெரிஞ்சுக்கணும், நாங்களும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது அரசு கேபிள் டிவியை பொறுத்தளவில் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஒரு அரசாங்கம் இந்த தொழிலை நடத்தக்கூடாதுங்கிறதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள். தொலைத்தொடர்பு ஆணையம் எம்ஐபியும் அது நடத்தக்கூடாதுங்கிறதா அது சொல்லியிருக்கு. நாம்ஸே அதான். இப்போ இடையில மாநில அரசில் ஏற்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே ஆட்சி செய்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு கேபிள் டிவியை துவங்கினாங்க. அதாவது அடிக்கல் நாட்டினார் தான் சொல்லணும், அது வெளியிலலாம் வரல. அதுக்கப்புறம் அவர் ஒருவேளை இந்த லீகல் இந்த விஷயங்கள் இது தேவையில்லை அப்படிங்கிறது நினச்சாரு நம்ம தெரியல, அதை கிடப்பில் போட்டாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை அவங்க தான் திமுக கைவிட்டதை எடுப்பாங்க, இல்லை திமுக தூங்கினதை நிப்பாட்டுவாங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா. உங்கள் டிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புந்தமல்லியரோட அந்த பறக்கும் சாலை கூட அது பல ஆண்டு காலமாக கடந்து இப்போ மறுபடியும் அதை செயல்பாட்டு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் கேபிள் டிவி, அரசு கேபிள் டிவியை எடுக்கணும் அப்படிங்கிறது துவங்கினாங்க. உண்மையிலேயே அப்போ ஒரு எங்களுக்கு ஆப்ரேட்டர்களுக்கு அது ஒரு வரவேற்க. அது 2001 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்லேயே. ஆமாம்மா. ஓகே. அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 தான் துவங்கப்பட்டது. ஓகே. அப்போ அதுக்கு பிறகு அப்படி துவங்கப்படும் பொழுது என்னென்னா, கேஸ், அதாவது அனலாக் செட்டப் பாக்ஸ் இல்லாத கேபிள் டிவி. அப்போ தமிழ்நாடு, சென்னையை தவிர தமிழ்நாடு முழுக்க அரசு கேபிள் டிவி என்பது போச்சு. சென்னையிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போனது. அப்போ ஆப்ரேட்டர்கள் அதில் சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன சந்தோஷப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விலை கண்ட்ரோலில் இருந்தது. வேறு நிறுவனம் மோனோபோலி. ஆமாம், ஏகபோக நிறுவனமாக எஸ்வி இருந்தது, ஒரே நிறுவனம். அங்கங்கே சின்ன சின்ன அவங்க வந்த கதை என்னென்னா, ஏற்கனவே எல்லா மாவட்டங்களையும் சின்ன சின்ன எம்எஸ்ஓக்களை முழுவதையும் அவங்க கையப்படுத்தி அரசு அதிகாரங்களை இது பண்ணிட்டு அவங்க ஏகபோகமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஆப்ரேட்டர்கள் ஒரு சந்தோஷமான நிலை என்பது கிடையாது. இப்போ நான் பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் உடனே என்னுடைய சிக்னலை குறைப்பது, வாடிக்கையாளர்கள் படம் தெரிய விடாமல் பண்ணுவது, இப்படிலாம் ஒரு சொல்லனா துயரத்துக்கு ஆப்ரேட்டர்களானால அரசாங்கம் வந்த பிறகு அந்த விஷயங்கள் என்பது குறைஞ்சிது. அங்கேயும் ப்ராப்ளங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு மாற்று, நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க. ஆமாம், மாற்றுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு என்னென்னா, அந்த கட்டமைப்புகளில் அவங்க ஒழுங்காக இது பண்ணல. கட்டமைப்பு மீன்ஸ் என்னது, கண்ட்ரோல் ரூம் ஒரு இடத்துல இருக்கும். கண்ட்ரோல் ரூமில் இருந்து நீங்கள் கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு டிஎஸ்டின்னு சொல்லிட்டு தாலுகா ஒளிபரப்பாளர்கள், ஒளிபரப்பை விநியோகஸ்தர்கள், அவர்களுக்கு இவங்க ஆனால் அந்த டெண்டரில் பிளேசிங் மிஷின் இருக்கா, ஓஎஃப்சி இருக்கா, நீங்கள் தாலுகா முழுவதும் ஓஎஃப்சி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த டெண்டர் எடுத்திருக்க ஆள் என்னென்னா, அந்த ஒப்பந்ததாரர் எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் இருப்பாங்க. ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க அதிலே இவங்க தொழிலை நடத்துவாங்க. அந்த உள்ளூர் பிரமுகர்கள், ஆமாம், ஏற்கனவே அந்த கேபிள் போட்டு அதில் தான் இது பண்ணுவாங்களே ஒழிஞ்சு ஒரு தரமான ஒளிபரப்பை கொண்டு போவதற்கு இந்த தாலுகா ஒப்பந்ததாரர்கள் இல்லை. இப்போ இதை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்கு அரசு அதுக்கான முயற்சி, அதிகாரிகள், அரசுங்கிற விட தாசில்தார்கள், அதில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், இவங்களாம் அதில் தலையிடுறது என்பதில்லை. ஆப்ரேட்டரே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு வரலைன்னா அவங்க தான் ஒயர் போடுவாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் டிஎஸ்சி மட்டும் காசு வாங்கின்னு போவாங்க.
டிஎஸ்சிக்கு உள்ள பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு முறையான காசு விநியோகஸ்தர்களுக்கான காசு என்பது கொடுக்கப்படலை. அப்போ ஒரு நிர்வாக ஏற்பாடுகளில் அரசு கேபிள் டிவியில் ஆரம்பத்தில் இருந்தே குளறுபடிகள் என்பது இருந்தது. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதுக்கான ஒரு முறையான விஷயங்கள் என்பது செயல்படுத்துறதுக்கான அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில வந்து இந்திய கவர்மெண்ட்டு டிஜிட்டல் மயமாக்குற விஷயங்கள் என்பது வந்தாங்க. 2012 அந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்பது வந்தது. இப்போ டிஜிட்டல் மயமாக்கம் என்பது 3 கட்டங்களாக இம்ப்ளிமெண்டேஷன் என்பது வந்தது. முதல்ல 4 தலைநகரங்கள், சென்னை, கொல்கட்டா, மும்பை, டெல்லி, இந்த 4 தலைநகரங்கள்லையும் டிஜிட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் பொழுது தான் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு எங்கேயுமே இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வந்து கூட்டுறவு முறையில் இந்த எம்எஸ்ஓ மல்டி லெவல் ஆப்ரேட்டர்கள் எம்எஸ்ஓ என்பது உருவாகுது. அதாவது அரசு கேபிளுக்கு எதிராக அரசு கேபிள் தமிழ்நாடும் கேரளா மட்டும் அதை பண்ணுறீங்க? ஆமாம், தமிழ்நாடும் கேரளா மட்டும் ஆப்ரேட்டர்களை கொண்ட கூட்டுறவு முறையில் அமைப்பு என்பது உருவாக்குறோம். பட் தனியார், ஆமாம் தனியார் தான். டிசிசிஎல்ங்கிற ஒரு நிறுவனம் என்பது தமிழ்நாட்டில் உருவாகுது. அதுக்கப்புறம் அரசு கேபிள் டிவிக்கு எதிராக, ஆமாம் எதிராங்கிற மீன்ஸ் டிஜிட்டலை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதற்காக அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, அரசு எதிராங்கிற தவறான வார்த்தை. ஏன்னா அரசு கேபிள் வந்து அப்போ டிஜிட்டல், அரசு கேபிளுக்கு டிஜிட்டலுக்கு போகலை, டிஜிட்டல் விஷயத்துக்கு வரல. சரி, ஏன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் இல்லையா, ஏற்கனவே தற்காலிக லைசன்ஸ்னால இந்த லைசன்ஸு கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுது. ஓகே, அப்போ மறுபடியும் என்னென்னா தற்காலிக லைசன்ஸ்லேயே வந்து அரசும், ஏன்னா அது வந்து 3 பிரிவுகளாக இருக்கும் பொழுது நகரத்தில் வந்து சென்னை மாநகரத்தில் வந்து அரசு அவ்வளோதான் வலுவாக இல்லை. ஓகே, கட்டமைப்பில் அது ஒரு காரணம். இப்போ நாங்கள் வந்து டிசிசிஎல் உருவான இதில் ஆப்ரேட்டர்கள் ஏன் டிசிசிஎல்கிட்ட போகிறோம்னா, சென்னையில் வந்து ஆப்ரேட்டர்கள் பங்குதாரர்களாக இருந்து சென்னையில் அதனுடைய கட்டமைப்புகள் இதுவாக இருக்கனால இப்போ உங்களால் டிஜிட்டல் போக முடிஞ்சு, அரசு கேபிளால் போக முடியலன்றது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? போக முடியாதா? தற்காலிக உரிமம்னால போக முடியாது. தற்காலிக உரிமங்கனால அவங்களுக்கு லேட் ஆச்சு. ஓகே, ரெண்டாவது சென்னையில் ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய கட்டமைப்பு என்பது அரசு கேபிளுடைய கட்டமைப்பு என்பது இல்லை. எஸ்வி தான் மோனோபிளியா. ஏன்னா டிஜிட்டல் கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாடியே எஸ்வி கிட்ட வந்து செட் பாக்ஸ் கன்சூமர்கள் வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. ஓகே, அப்போ எஸ்வி இருந்தது, ஹாத்வே இருந்தது, இப்படி 2 கம்பெனிகள் என்பது இருந்தாங்க சென்னையில். அப்போ செட் பாக்ஸ் மேஜர் சென்னையில் செட் பாக்ஸ் இருந்ததுனால அரசு கேபிள் டிவி சென்னைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ஹாத்வே மூலமாகவும் எஸ்வி மூலமாகவும் பாதிக்கப்பட்ட ஆப்ரேட்டர்கள் தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கத்தின் தலைமையில் ஒரு கூட்டுறவு முறையில் டிசிசிஎல்ங்கிற நிறுவனத்தை உருவாக்குறோம். அப்போ சென்னையில் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி ஒரு நம்பர் 1 நெட்வொர்க்காக டிசிஎல் டெவலப்மெண்ட் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் நகராட்சி, பேரூராட்சி, அடுத்த ஸ்டேஜ் ஊராட்சின்னு வரும்பொழுது தான் கவர்மெண்ட் அதை நோக்கி போகிறாங்க. ஏன்னா அங்கே பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் அரசு என்பது இருக்குது. அப்போ அதை நோக்கி டிஜிட்டல் நோக்கி போகும்பொழுது தான் அரசு போகிறாங்க, அரசு உருவாக்குறாங்க. சட்டமன்றத்தில் இலவச பாக்ஸ்ன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஸோ இது உங்கள் டிசிசிஎல் வருகைக்கு பிறகு தான் நடக்குது? வருகைக்கு பிறகு தான் நடக்குது. டிசிஎல் சென்னையில் இருக்குது. அப்போ இலவச செட் பாக்ஸ் அப்படின்னா ஆப்ரேட்டர்களும் சரி வாடிக்கையாளர்களும் சரி இலவச செட் பாக்ஸ் வாங்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அனலாக்கில் இருந்த ஒளிபரப்பு முறைக்கும் டிஜிட்டல் முறைக்கும் என்பது தரமான தொழில்நுட்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடைக்கோடி கிராமங்களுக்கு போய் சேராது. இதில் வந்து ஆப்ரேட்டர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அரசால் துல்லியமாக சிக்னல் கொடுக்க முடியல. அப்படிங்கிற அவங்க இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்களை நாடுறாங்க. அப்போ கூட்டுறவு நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு முழுக்க இந்த ஒளிபரப்புகளை கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது வெல்டா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க டிசிஎல் நிறுவனம் என்பது ஒரு 30-36 லட்சம் பாக்ஸுகள். அதற்கு பிறகு அச்சயாங்கிற நிறுவனம், எஸ்சிங்கிற நிறுவனம், ஏகப்பட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அங்கங்கே குட்டி குட்டியாக சின்னதாக டெவலப்மெண்ட் ஆகுது. அவங்களாம் நிற்க முடியாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேபிள் டிவி தொழிலில் இருக்கிறது வந்து ஒரு 5-6 நிறுவனங்கள் என்பது தான் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 2-3 ஆண்டு காலமாக குஜராத்தில் இருந்த குஜராத் நிறுவனம் ஒன்று ஜிடிபிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அதுக்கு பின்புலங்கள் வேறு விஷயங்கள் என்பது இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அரசு கேபிள் டிவியில் வந்து தொடர்ச்சியாக நிகழ்வுகளை கொண்டு போவதில் பிரச்சனை என்பது ஏற்படுது. அதாவது எஸ்எம்எஸ்ங்கிற கேஸ், அதாவது பாக்ஸை ஆக்டிவேஷன் பண்ணுறது, சேனல்களை ஆக்ட் பண்ணுறது, அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம், அதுதான் மந்த்ரா நிறுவனம். அது அரசோட ஒப்பந்தம் போட்டுது. அவங்களுக்கு பணம் கொடுக்காதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசு கேபிள் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு 10-12 லட்சம் பாக்ஸு 2 நாட்களாக வாடிக்கையாளர்களுக்கு ஓடலை. நாங்களும் கலெக்டர் முதல்வருக்கு எல்லாரும் இதை உடனடியாக தலையிடுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அது பாக்ஸை ஆன் பண்ணுங்க,
ஏன்னா எந்த பிரைவேட் நிறுவனமும் 12 லட்சம் பாக்ஸ் எல்லாம் உடனேலாம் ஃபீட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ரேட்டர்கள் வந்து ரொம்ப கன்சூமர் 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க, இது எப்பவுமே ஒழுங்காக தெரியலன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட டாடா ஸ்கை, இந்த டிடிஹெச் சுமங்கலி இதெல்லாம் போகிறாங்க, டிடிஹெச்சுக்கு போகிறாங்க. அப்போ அதை வந்து ஆப்ரேட்டர்கள் என்னன்னா அப்போ தான் இந்த டிடிஹெச் உள்ள வருதா சார்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? டிடிஹெச் முன்னாடியே வந்து இருந்தால் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆமாம், டிடிஹெச் வந்து கேபிள் டிவி உருவானதுக்கு பிறகு டிடிஹெச் அதாவது நேரடி இதில் ஏர்ஃபை இதில் வர்றதுனால அது டிடிஹெச் முன்னாடியே இருந்தது. ஆனால் ஜனங்கள் அதை பெருசாக விரும்பல. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்க நகர்த்துறாங்க. ஆமாம், கேபிள் டிவிக்கும் டிடிஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, கேபிள் டிவி வந்து உள்ளூர் சேனல்கள் வந்து கொண்ட கேபிள் டிவி இருக்கும். அப்போ நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா உள்பட அவங்க நேரடியாக பார்க்குறது, அவங்க குழந்தைகள் போய் விளக்கு பூஜையில் இருக்கும் பொழுது அந்த அவங்க ஒளிபரப்பு பார்க்குறது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம பார்க்க முடியும், அதான் பார்க்க முடியும். அதனால் கேபிள் டிவிக்கு ஒரு பெரிய மரியாதை என்பது இருந்தது. அப்போ இந்த டிடிஹெச்சுக்கு வந்து அரசு கேபிள் டிவி பிரச்சனைனால டிடிஹெச்சுக்கு பெரும்பான்மையான கன்சூமர்கள் மாறுற நிலைமை என்பது இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாள் அது வந்து செட்டில் ஆச்சு. அது செட்டில் ஆன நேரத்தில் தான் இவங்க ஒரு புதிய ஒப்பந்தத்தை, அப்போ அரசு கேபிள் டிவிக்கும் பாக்ஸ் இல்லை கவர்மெண்ட் மாறினால இவங்க இந்த துறையை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். எடுக்கலைங்கிற மீன்ஸ் வந்து நீங்கள் சட்டமன்றத்திலே வந்து அதனுடைய அமைச்சர் 400 கோடி ரூபாய் அது கடனில் இருக்குது, இதனுடைய கட்டமைப்புகள் என்பது சரியாக இல்லை, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டு இந்த 400 கோடி ரூபாய் யாரிடமிருந்து வரணும் என்ன விவரமும் இதில் இல்லை, அப்போ இதை எப்படி தொடர்வது அப்படிங்கிறதுல ஒரு கடும் முயற்சி எடுக்கணுங்கிறத சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதை நாட்டு மக்களும் பார்த்தாங்களே, எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுக்கு பிறகு வந்து இந்த மந்த்ரா நிறுவனத்துடைய ஒரு ஒப்பந்தம் என்பது போடுறாங்க. பாக்ஸ் டிமாண்டாக இருக்கிறதுனால வாடிக்கை ஆப்ரேட்டர்கள் கொடுக்கணும், வாடிக்கையாளர்கள் கொடுக்கணுங்கனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏடிஎம்கே பீரியடில் ஒரு 10 லட்சம் பாக்ஸ் ஆர்டர் பண்ணது அவங்க குடோன்லேயே கிடக்கு. அது சிப்பில் இருந்து வரும் பொழுது தண்ணி பூந்து நனைஞ்சு இப்படி டேமேஜ் ஆன பாக்ஸுகள் இதெல்லாம். அப்போ அந்த பாக்ஸுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு நான் பாக்ஸ் கொடுக்குறேன், அரசு கேபிள் டிவி 30 ரூபா வாடகை எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. பாக்ஸுக்கு ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் என்பது வாங்குறாங்க. இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க அது எடுபடலை காரணம் ஆப்ரேட்டர்கள். ஏன்னா இது ஒளிபரப்பை முறையாக கொடுக்கறதில்ல. பாக்ஸ் இப்போ இலவசன்னு சொன்ன பாக்ஸை இப்போ காசுக்கு விற்கிறாங்க. ரெண்டாவது அது ஹெச்டி பாக்ஸு. அரசு கேபிள் டிவியில் ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது, தனியார் நிறுவனங்கள்ட்ட 10 பேக்கேஜ். அரசு வந்து இலவசமாக தர சொல்லுது, லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த 500 ரூபாய் கேட்குறாங்கன்ற ஒரு கருத்துருவாக முதல்ல அறிவிச்சது அரசு ஏடிஎம்கே பீரியடில் இலவச பாக்ஸ். ஆமாம், அந்த இலவச பாக்ஸ் அறிவித்ததுக்கு பிறகு இடையில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வாடிக்கையாளர்கள் வீடு காலி பண்ணி போகிற ஆட்கள் நிறைய உண்டு. ஏன்னா இன்னைக்கு சொந்த வீடு உள்ள நீங்கள் சென்னையெலாம் எடுத்திங்கன்னா 50% வாடிக்கையாளர்கள், கிராமப்புற நகரங்கள்லையும் 50% வாடிக்கையாளர்கள். அவங்களாம் என்னென்னா வீடு மாறுவாங்க. இந்த வீடு மாறும் பொழுது அங்கே வேறு கம்பெனி தான் இருக்கும். இந்த பாக்ஸுக்கு ஆப்ரேட்டரை கொடுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க தாசில்தார் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஓன்ட்ட நான் பாக்ஸ் கொடுத்துடலாம், இலவசமாக கொடுத்தது இவங்க, ஆப்ரேட்டர் மீது நோட்டீஸ் கொடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்க. உன்னுடைய பாக்ஸு உன்ட்ட 400 கொடுத்தேன், இப்போ 150 பாக்ஸு டீஆக்டிவேட்டில் இருக்குது, இதனுடைய மதிப்பு 1800 ரூபா, ஒன்று இந்த பணத்தை கட்டு, இல்லை யார் எங்கே எடுத்துன்னு போயிருக்காங்களோ. இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு மதுரையில் இருந்தவர் கன்னியாகுமரி போயிருந்தா, சென்னைக்கு வந்திருந்தா, அவரை நான் தேடி போய் அந்த பாக்ஸுக்காக நான் 1000 ரூபா செலவு பண்ணி பாக்ஸை கொண்டாந்து கொடுக்கணும், இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். அப்போ தான் நாங்கள் சங்கம் தலையிட்டு அதை இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் தடையான வாங்கின பிறகு தான் ஆப்ரேட்டர் அதை காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ இவ்வளோ நெருக்கடி இருக்கும் பொழுது இவங்க இப்படி அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு பாக்ஸை கொடுப்பாங்க காசுக்கு, நாளைக்கு அந்த பாக்ஸை திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்க, கேட்பாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும்னா ஆப்ரேட்டர் மத்தியில் ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய கட்டணம் என்பது 80-60. அதாவது இல்லை, இந்த 500 ரூபாய் யார் தீர்மானிச்சான்னு கேட்குறேன், நீங்களா அரசா? மந்த்ரா நாங்கள் தீர்மானிக்கிறோம். மந்த்ரா கம்பெனி 500 ரூபா முன்பணம். ஓகே. வாடகை என்பது அரசும் மந்த்ராவும் சேர்த்து 30 ரூபா வாடகை. ஓகே. எது நடக்குதோ இல்லையோ 30 ரூபா வாடகை என்பது அவருக்கு போயிடும். நான் பாக்ஸ் நம்ம கொடுக்கும்போது திருப்பி கொடுத்துறதா தான் நாம்ஸ் இல்லை, நான் பாக்ஸை ஒப்படைச்சா திருப்பி கொடுத்துருவாங்க அந்த பணத்தை. எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டாங்க. பாக்ஸை ஒப்படைச்சா திருப்பி கொடுப்பாங்க. 6 மாதம் ஓடிடுது, 7 மாதம் ஓடிடுது. ஓகே. அது ரிட்டர்னுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை. இப்போ ரிமோட் உடஞ்சி போயிடும், அடாப்டர் ஃபால்ட் ஆகி போயிடும், பாக்ஸை புரிஞ்ச முன்னாடி தகராறில் பாக்ஸை தூக்கி போட்டு உடைச்சிருப்பான், எல்லாம் நடக்கும்ல. பாக்ஸ் ரிட்டனுக்கான காசுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. நாங்கள் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா, கன்சூமர் அப்படி மாறி போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 300 ரூபா ரிட்டர்ன் கொடுப்போம், 400 ரூபா ரிட்டர்ன் கொடுப்போம். அதான் கேட்குறேன். அது ஆப்ரேட்டர்கள் எடுக்கிற முடிவு. அதுதான் கேட்குறேன்.
மந்த்ரா நிறுவனமோ இல்லை மற்ற பிரைவேட் நிறுவனங்களோ பாக்ஸை ரிட்டர்ன் கொடுத்தா அதான் காசு கொடுக்குற ஏற்பாடு என்பது கிடையாது. அப்போ இன்னைக்கு இந்த ஆப்ரேட்டர்கள் வந்து போகிறதுக்கு ஒரு ஏதாவது இப்போ 100 ஆப்ரேட்டரில் 10 ஆப்ரேட்டர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது விலை குறைவாக இருக்குது. இப்போ விலை குறைவுங்கிறது இது ஒரு திட்டமிட்ட சதி. பிரைவேட் நிறுவனம் திட்டமிட்ட சதியா? திட்டமிட்ட சதி. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது 80 ரூபா 60 காசுக்கு ஒரு பொருள் வந்து உற்பத்தி வந்து 100 ரூபான்னு வச்சுங்க. இது நீங்கள் 80 ரூபாய்க்கு கொடுத்தா நட்டம் தானே. அரசாங்கம் வந்து இப்போ ரேஷன் கடையில் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ மானியம் கொடுக்கணும்ல. இல்லை, மானியமும் நட்டம் தான் ஆப்வியஸா. ஆமாம், மக்களுக்கான சேவையாக தானே புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இல்லை, மக்களுக்கான சேவைன்னா நீங்கள் மானியம் கொடுக்கல. அரசு கேபிள் டிவிக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்கலையே. ஓகே. இப்போ 400 கோடிங்கிறது 800 கோடியாக தானே மாறுது. அப்போ இந்த 800 கோடியாக மாறும் பொழுது இது வந்து யூஸ் பண்ணவன் 4 பேர், இந்த பணம் வரி பணம் வந்து 100 பேருக்குள்ள போகுது. ஓகே. நான் யூஸ் பண்ணாத எனக்கும் இந்த கடன் என் தலையில் வந்து ஏறுது. அப்போ மக்கள் மத்தியில் விலை குறைவுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதும், இந்த பணம் 400-500 கோடி ரூபாய் நட்டத்தில் போகிறதுங்கிற வந்து அது வேற வழியில் இந்த நிறுவனம் மூடப்பட்டா அந்த 600 கோடி எங்கே போகும்? அரசாங்க பணம் தானே, மக்கள் தலையில் தானே திருப்பி வந்து ஏறும் அது. ஓகே. அப்போ ஒரு பொருளுடைய உற்பத்தி என்பது 80-60 கொடுக்க முடியாதுங்கிறத விஷயம். கொடுக்கணுங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஆனால் கொடுக்கணும்னா அரசாங்கம் மானியம் என்பது கொடுக்கணும். இன்னொன்று, முறையான லைசன்ஸ் பெற்று அந்த தொழிலை நடத்தணும். நான் தினந்தோறும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு டிராஃபிக் போலீஸ்காரர் பார்த்தோன்னா பயம் வந்துடும். ஐயோ, நம்மகிட்ட லைசன்ஸ் இல்லை, எல்லாரோட ஓட்டுறவங்க நிலைமை. அப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு விலை குறைவு, 2வது லைசன்ஸ் இல்லை. அப்போ தினந்தோறும் உங்கள் கழுத்து மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் ஆப்ரேட்டர்களுடைய நிலைமை. அப்போ இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, விலை கம்மிங்கிறது. ப்ரைவேட் நெட்வொர்க் எல்லாம் 119 ரூபா, 105 ரூபா இப்படி என்பது இருக்குது. பேக்கேஜ் பல பேக்கேஜில் இருக்குது. இங்கே பேக்கேஜே கிடையாது, ஒரே ஒரு பேக்கேஜ் தான். இப்போ இன்னைக்கு நீங்கள் பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எனக்கு ஹெச்டியில் வேணுங்கிறான். நீங்கள் எல்லாம் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் என்பது ரொம்ப பெய்டு சேனலுக்குள்ளே போயிடுச்சுல சார். ஆமாம், பெய்டு சேனலில் போயிடுச்சு. பேக்கேஜ்லாம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்ட ஒரே பேக்கேஜ் தான் அரசு கேபிள் டிவியில். ப்ரைவேட்டில் பல ஹெச்டி பேக்கேஜ் இருக்குது. தமிழ் பேக்கேஜிலே 3 விதமான பே பண்ணணும்ல. ஆமாம், அப்டேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் அரசு கேபிள் டிவியில் உள்ள விஷயம். இப்போ நடக்கிற பிரச்சனை, நாங்கள் நடத்தின முற்றுகை போராட்டம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மந்த்ரா நிறுவனத்தினுடைய அடாவடிகள் என்பது ரொம்ப அதிகமாகி போயிட்டுருக்கு. நான் ஆப்ரேட்டர் புதிய பழைய தொழில் நடத்துகிறவருக்கு எதிராக ஆப்ரேட்டர்கள் போடுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது வருவதுனால தான் நாங்கள் இப்போ முற்றுகை போராட்டம் நடத்தினோம். இப்போ இடையில வாரியத்தை உருவாக்குனது வந்து தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கம் தான். தமிழ்நாட்டில் இந்த தொழிலுக்கான ஒரு பிரதான சங்கம், வேற எந்த சங்கம் கிடையாது. 100 உறுப்பினர் இல்லை, நிறையெல்லாம் கிடையாது. சும்மா லெட்டர் பேடில் பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. 100 பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மேஜராக ப்ளே பண்ணுறது நீங்கள் தான். மேஜராக இருக்கக்கூடியது 15,000 ஆப்ரேட்டர்கள் கொண்ட ஒரு இது சங்கம் என்பது இதுதான். தமிழ்நாடு முழுமைக்கு 15,000 எல்லா மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. மாவட்ட மாநாடுகள் இப்போ நடத்த போகிறோம். 24ஆம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் 46 மாவட்ட மாநாடுகளை நடத்த போகிறோம். 256 தாலுகா நிர்வாகிகளை வச்சுருக்கிறோம். 256 தாலுகாவிலையும் சங்கம் என்பது இருக்குது. அதாவது ஒரு 15 உறுப்பினருக்கு குறைவாக இருந்ததுன்னா அங்கே தாலுகா நிர்வாகிகள் போட மாட்டோம். அப்போ 333 தாலுகாவிலையும் எங்களுடைய அமைப்பு என்பது இருக்குது. வாரியத்தை அமைன்னு சொல்லி போராடின சங்கம், ஒரு அரசாங்கம் 15,000 உறுப்பினர்கள் கொண்ட சங்கத்துக்கு வாரிய பிரதிநிதித்துவமே கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 பேர் அரசு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அரசு கேபிளுக்கு இல்லை, பொதுவாக அப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாரியத் தலைவரை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் உடமலை ராதாகிருஷ்ணன் அதனுடைய தலைவராக இருந்தார். அவரோட இடதுகை வலதுகையாக இருந்தவர் தான் இன்னைக்கு ஜீவாங்கிறவர். இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டில் எப்படி அவர் வந்தாருங்கிறது, எந்த வகையில் வந்தார், எதுக்குள்ளே வந்தாருங்கிறது தெரியல. இன்னைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ திமுக வாரிய தலைவராக, ஆமாம், வாரிய தலைவராக இருக்கார். அது எப்படிங்கிற சாத்தியங்கிறது எனக்கு தெரியல. இருக்கட்டும், அவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கிறதுனால அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர் வாரிய தலைவராக அறிவிக்கிறாங்க. வாரிய வேலையை பார்க்காம அரசு கேபிள் டிவியில் போய் மந்த்ரா நிறுவனத்துக்கும் இந்த குஜராத் நிறுவனம் ஜிடிபிஎல்னு சொல்கிறேன் இல்லையா, அவருக்கு குஜராத் அவருடைய பாயிண்ட்டுகளுக்கு அவரை நெருங்கி உள்ள அவருடைய சொந்த மாவட்டம் தஞ்சை, அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிடிபிஎல் ஓடுது. அப்போ அங்கேயே அரசு பாக்ஸ் போகல போகணும்ல. அப்போ என்ன அப்படின்னு, அதே மாதிரி கும்பகோணம் எம்எஸ்டின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அங்கே கம்ப்ளீட்டாக ஜிடிபிஎல், அங்கேயும் அரசு பாக்ஸ் போகல. அப்போ எங்கெல்லாம் இங்கே வந்து பொட்டி மாறுதுன்னு சொல்ல முடியும். வேறு சென்னையில் எங்கே சார் அந்த நிறுவனம் இருக்குது? குஜராத்தோட இல்லை, இங்கே சென்னையில் கிடையாது. எங்கேயாவது ஒரு மாவட்டங்களில் மட்டும் இருக்கு, குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் இருக்கு. இப்போ தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது,
திருநெல்வேலியில் இருக்குது, இப்படி பல இடங்களில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக, தருமபுரியில் இருக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. கருப்பு பணம் மாற்றப்படுறதாக சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய வேலட், அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து சம்மந்தம் இல்லாமல் பணம் விழுதுங்கிறாங்க. அது என்னங்கிறதான் யார் கவனிக்கப்பட வேண்டியது? இந்த அரசும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொலைத்தொடர்பு ஆணையம் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது? குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்க நாடு முழுக்க தொழில் நடத்தட்டும், இங்கே வருவதற்கான பின்னணி என்னங்கிறதெல்லாம் அதில் கேள்வி என்பது இருக்குது. அப்போ வாரியத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒன்று அரசு கேபிள் டிவியை டெவலப் பண்ணணும், அவர் வாரியத் தலைவர் வாரிய வேலையை செய்யணும். சரி, அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்மூல உத்தரவு கூட கொடுத்துருக்கலாம். அதற்காக தானே வாரியம், அதற்காக தானே சார் அந்த பாடியே. அப்போ அதுக்கான வேலையை செய்யணும் போது அது அர்த்தமே இருக்கு. அந்த வேலையை செய்யலை அவர். இப்போ அரசு கேபிளில் அரசாங்கம் ஒன்று வாய்மூல உத்தரவு போட்டுக்கலாம், நீங்கள் போய் அரசு கேபிள் டிவியை பாருங்க கூட சொல்லுவாங்க. பார்க்குற ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் பார்க்குற முறை இருக்குல்ல. நீங்கள் அரசு கேபிள் டிவியை டெவலப்மெண்ட் பண்ணுறா இருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஆனால் கும்பகோணத்தில் நான் அரசு கேபிள் டிவியை கொண்டு போக மாட்டேன் அப்படி உறுதியாக பண்ணலையா சார்? பண்ணல, ரெக்கார்டு இருக்கு, நான் சொல்கிறேன். சரி, இப்போது அரசு கேபிள் நிறுவனம் மீது நிறைய குற்றச்சாட்டு தான் சொல்லலாம் அப்படி நீங்கள் வைக்கிறீங்க. ஏன்னா அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று கூட பார்க்கலாம். ஏன்னா எனக்காக அமைக்கப்பட்டது அரசு கேபிள், அப்போது வேறு யாருக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து உணர முடிகிறது. இப்போ ஆரம்பித்ததன் நோக்கம் அது ஒரு மாதிரி நாளடைவில் கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாக இப்போது ஒரு வேறு தனியார் நிறுவனம் அல்லது வேறு தனியார் முதலாளிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து இப்போ அரசு நிர்வாகம் உணராமல் இருக்கிறதா சார்? அரசு நிர்வாகத்துக்கு வந்து இப்போ இந்த முற்றுகை போராட்டத்தப்போ கூட ஐடி செக்ரட்டரியை சந்தித்தோம். அதே மாதிரி இந்த அரசு கேபிள் டிவி நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர் ஐஏஎஸ் வைத்தியநாதன் அவர்களை சந்தித்தோம். என்ன சார் சொன்னார்? என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க சார்? அதான் இதுதான், அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு பிரதான சொன்னது வந்து உணர்கிறார்களா அவங்க? ஆமாம் சொல்கிறோம். அதாவது என்னென்னா, நீங்கள் அரசு கேபிள் டிவியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுல எங்களுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது. ஒன்று, லைசன்ஸை உறுதிப்படுத்துங்க. ரெண்டாவது, ஆப்ரேட்டர்கள்ட்ட போய்ட்டு உங்கள் கம்பெனியினுடைய தரத்தையும் உங்கள் கம்பெனியினுடைய நல்ல அம்சங்களையும் சொல்லி ஆப்ரேட்டரை நீங்கள் இது பண்ணுங்கள். சார், இப்போ அடிப்படையில் நீங்கள் அந்த லைசன்ஸை உறுதிப்படுத்திங்கன்னு சொல்லுங்கள். எப்படி பேசினாலும் இது தற்காலிக உரிமம் தான். ஆமாம். என்ன சார் அது நிரந்தர உரிமத்தை பெறுவதில் என்ன சிக்கல்? அதுவே ஒரு சுணக்கமாக இருக்கு. அது கிடைக்காது. என்ன பண்ணிடுறோம்? நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த இஷ்யூ, வேற எங்கேயும் அது இல்லை. வேறு எங்கேயும் லைசன்ஸ் கொடுக்கல. அந்த லைசன்ஸ் வழங்குற அதிகாரம் படைத்த எம்ஐபி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், தொலைத்தொடர்பு ஆணையம், அவங்க தெளிவாக அவங்களுடைய கொள்கை முடிவில் லைசன்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் எம்ஐபி வந்து நாங்கள் எங்களுடைய விதிகள் அடிப்படையில் அவங்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தற்காலிக உரிமம் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க சார்? அதுவே நின்று போச்சு. அது வந்து ஒரு அரசியல் பின்னணி தான் சார். அன்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சொல்ல வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த அரசு கேபிள் டிவியே வந்து இப்போ இல்லீகல் தானா? இல்லீகல் தான். இப்போ உண்மைதான், ஆஸ் ஆஃப் நவ் இல்லீகல் தான். இல்லீகல் தான். ஓ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுற மாதிரி தான், இல்லீகல் தான். அப்போ அதுதான் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த அரசு கேபிள் டிவியால் இன்னைக்கு ஆட்சி செய்கிற அரசாங்கத்துக்கும் நல்ல பேர் கிடையாது, அரசு கேபிள் டிவிக்கு லாபமும் கிடையாது. அது எதுக்கு அந்த நிறுவனம்? எதுக்கு சார் நிறுவனம்? வாடிக்கையாளருக்கும் சந்தோஷம் கிடையாது. எதுக்காக நடத்துறாங்க தெரியல. யாரோ சம்பாதிக்கிறதுக்கு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, முதல்வர் கவனத்திற்கு இது போகிறதா? எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, ஐடி மினிஸ்டருக்கு போதா? ஐடி மினிஸ்டர் தான் அதை தெளிவாக இருக்காரு. அவர் இது இந்த துறை தேவையில்லைங்கிறது தானே அவருடைய ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் போயிட்டு தானே இருக்கு, அது பாட்டு போயிட்டு இருக்கு. அவர் அதனால தான் அவர் வந்து அதில் இறங்கவும் இல்லை, அதில் தலையிடவும் இல்லை. எங்களுக்கு வந்த தகவல் என்னென்னா, ஒரு தவறான தகவலை துணை முதல்வருக்கு சொன்னாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது ஊர்ஜிதமாக என்னங்கிறது இல்லை. தமிழ்நாடு முழுக்க அரசு கேபிள் டிவி பாக்ஸ் இருந்ததுன்னா அரசு நலத்திட்டங்களை கொண்டு போக முடியும். எனவே நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இது ஒரு தவறான சிந்தனை. இது அரசோட விளம்பரங்களை, அரசோட நலத்திட்டங்களை எல்லா டிவிக்கும் கொடுக்குறீங்க. உங்கள்டையும் சில டிவிகள் இருக்குது, அது பாடு போயிட்டு இருக்கு. அரசு பாக்ஸ் போட்டால் அந்த அரசு பாக்ஸில் வந்து அரசுடைய நலத்திட்டம் பூரா போகுங்கிறது தவறான செய்தி. இப்போ அரசு கேபிள் தான் மேஜர் கனெக்டிவிட்டி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? இல்லை இல்லை இல்லை, மேஜர் கனெக்டிவிட்டிங்கிறது ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கே ஒழிஞ்சு, அரசு கேபிள் டிவி அடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க, 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 75 லட்சம் கனெக்டிவிட்டியில் இவங்கள்ட்ட 14 லட்சம் தானே இருக்குது, மீதியெல்லாம் ப்ரைவேட்டுக்கிட்ட தானே இருக்குது. ஓகே,
30% டிடிஹெச் கிட்ட இருக்கு. மொத்த கேபிள் டிவியில் 30% டிடிஹெச் கிட்ட இருக்கு. 75ல் 30 வந்துருமா இல்லை அது தனியாக? 100ல் 30 டிடிஹெச். ஓகே, மிச்சம் இருக்கிறது கேபிள் டிவி பாக்ஸ். அந்த கேபிள் டிவியில் 14 லட்சம் தான் அரசு கேபிள் டிவி, மீதி எல்லாம் பிரைவேட்டு. ஓகே, உங்ககிட்ட எவ்வளோ சார் இருக்கு உங்கள் அமைப்பில்? என்னிடங்கிறத விட நாங்கள் சங்கம் உருவாக்கி கூட்டுறவு உங்கள் அமைப்பில் கேட்குறேன். 32 லட்சம் இருக்கு. ஓ, ஸோ நீங்கள் மேஜர் 32 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதுதான் நாங்கள் இப்போ அரசு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறக்கா முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அநேகமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு தேதி ஒதுக்குவாங்கிற நம்புகிறோம். முதலமைச்சர் கவனத்துக்கு இது போகலை, இதனுடைய ஆபத்துக்கள் அவர் உணரலை. எனவே அதை உணர வைக்கணும். இது அரசுக்கும் நல்ல பேரை உருவாக்கலை, மக்களும் இந்த விஷயத்தை திருப்திப்படலை. இது யாரோ ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுக்காக சொல்றீங்களே, எப்படி நான் புரிஞ்சுக்கிறது சார்? மக்கள் திருப்திப்படலை அப்படின்னு சொன்னால் விலை குறைவுங்கிறது ஆப்ரேட்டருக்கும் அரசு கேபிளுக்கு தான் விலை குறைவு வரைஞ்சி வாடிக்கையாளர்கிட்ட 250 தானே வாங்குறான். ஓகே, பிரைவேட்டு 250 தானே வாங்குது. வாடிக்கையாளர் என்ன குறைவா இருக்கு? இப்போ வாடிக்கையாளர் எப்படி சந்தோஷப்படுவாங்க? வாங்கலாம் சார், எவ்வளோ வாங்கலாம்? எவ்வளோ? 250 நியாயமான ரேட்டு. சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா கரண்ட் பில் இன்னைக்கு தாறுமாறாக ஏறிடுச்சு, சம்பளம், இப்படி பல்வேறு பிரச்சனை, வாடகை, எங்களுடைய உழைப்பு, குறைந்தபட்ச ஒரு தொழிலாளியினுடைய அடிப்படை சம்பளம் என்பது 15,000. அப்போ இதெல்லாம் என்னன்னா 250 சரின்னு சொல்றீங்க. 250ங்கிறது நார்மலான 250க்கான ஃபீடிங் சரியாலன்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? 250ங்கிறது கன்சூமருக்கான விலை என்பது கரெக்டு. ஆனால் விலை குறைவுங்கிற ஒரு மாயை அரசு கேபிள் டிவி உருவாக்குறாங்க இல்லையா, அந்த விலை குறைவு யாருக்குன்னா ஆப்ரேட்டருக்கும் அவங்களுக்கும் தான். அந்த விலை குறைவு கூட, அந்த விலை குறைவாக கொடுக்குற பணம் கூட மக்கள் தலையில் வரி பணமாக தானே விழப்போகுது. அது லாபத்தில் அவங்க விலை குறைச்சி நடக்கலையே. நான் ஒரு தொழிலை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் லாபத்தோட என்னுடைய லாபத்தை நான் குறைச்சிக்கிட்டு 10% எனக்கு 2% போதும். ஆனால் இப்போ ஒரு பாக்ஸுக்கு 60 ரூபா நட்டத்திலான அரசு கேபிள் டிவி போகுது. வேணா அவங்க விவாதத்துக்கு வரட்டும். 86 ரூபா 60 காசு கொடுத்து எனக்கு 20 ரூபா எனக்கு லாபம் கிடைக்குது, 10 ரூபா லாபம் கிடைக்குதுன்னு உட்காந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணட்டும். அப்போ அப்படி லாபம் கிடைக்குதுன்னா அப்போ பிரைவேட்டுங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். 86 கழிச்சா மிச்சம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு, ஆப்ரேட்டர்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாம். வேலையாட்கள், ஊழியர்களுக்கு ஒன்று. ஓகே, ஒரு கனெக்டில் அது அவங்க ஒயர் வாங்கணும், ஒயர் குரங்கு அறுத்துரும். இப்போ காடெல்லாம் அழிஞ்சினாலும் குரங்கெல்லாம் ஊரில் தான் வாழுது, காட்டில் வாழலை. அப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு 250 ரூபா வாங்குறான்னா 3 மாதத்தில் அந்த ஒயர் இருந்து போச்சுன்னா மறுபடியும் 1050 ரூபா போடணும், 1300 ரூபா போடணும். இப்போ என்ன தானிக்கு தீனி. அதாவது என்னென்னா ஒரு சுயதொழில். இன்னைக்கு வேலைகள் கிடைக்காம நிம்மதியாக இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பார்த்துட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. இன்னொரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. அவன்கிட்ட ஒரு 150 லைன் இருக்குது, ஒரு மாதம் ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா அவனுக்கு மிச்சமாச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது ஒரு உதவியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் திரு வெள்ளைசாமி. அதாவது அரசு இப்போ சட்ட விரோதமாக இந்த அரசு எப்படி நடத்திட்டு வருது அப்படின்னு யாருமே நீதிமன்றத்துக்கு போலையா சார்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்ல நம்ம 13ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வரப்போ. என்ன வழக்கு சார், எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நீதிமன்றத்தில் ஏற்கனவே இவர்கள் தற்காலிக லைசன்ஸ் வச்சு இப்படி அத்துமீறல்கள் பல விஷயங்களை செய்கிறாங்கன்னு யார் புகார்தாரர்? உங்கள் அமைப்பு பல்வேறு ஆப்ரேட்டர்கள் சேர்ந்து போடுறாங்க. ஓகே, 2022. ஓகே. அப்போ அது ஒரு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 15-16 லட்சம் வாடிக்கையாளர்கள் நீங்கள் உடனே ஆஃப் பண்ண முடியாது, வேறு நெட்வொர்க்குகளுக்கும் உடனே எல்லாம் மாற்ற முடியாது. அவங்க 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. அப்படின்னு அரசு தரப்பு அஃபிடேவிட் கொடுக்குது. நீதிமன்றம் அரசுக்கு சொல்லுது. ஓகே, நீதிமன்றம் இதெல்லாம் உள்வாங்கிட்டு ஓகே, அரசு சார்பாக வாதாடுற வக்கீலும் என்ன சொல்றாங்கன்னா, வாடிக்கையாளர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உடனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு ஓராண்டு காலம் அனுமதி கொடுக்குது. 2022 2022 நடக்குது. ஆமா, 25ல் நடக்குது. 2022 போட்ட வழக்கு 2023 வரைக்கும் டைம் கொடுக்குது. அப்ப நீதிமன்றம் அவமதிப்பாது. ஆமா, நீதிமன்றம் அவமதிப்பு தான். இவங்க இடையில என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, 2-3 பேரை தூண்டி விட்டு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸை போடுறாங்க. அரசு அந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல போடுறாங்க. இது அது வழக்கு நடத்தணும்னு நினைச்சா தானே அந்த வழக்கு நடக்கும். அது அப்படியே கிடப்பில் கிடக்குது. இப்போ நாங்கள் திருப்பி என்ன பண்ணோம்னா, சில ஆப்ரேட்டர்கள், எங்களுடைய சங்கம் மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு என்னாச்சு ரீகால் பண்ணுறோம். அப்போ ரீகால் பண்ணும்போது செப்டம்பர் 5ஆம் தேதி வழக்கு எடுக்கிறாங்க. 8ஆம் தேதி ஆமாம், இந்த போன மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி வழக்கு எடுக்கிறாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஒருத்தருக்கு கூட புதிய எல்சிஓ போடக்கூடாது, புதிய இணைப்பு ஆப்ரேட்டருக்கு கொடுக்கக்கூடாது, புதிய பாக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 13ஆம் தேதி இறுதி தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். ஆமாம், அந்த வழக்கில் எம்ஐபி லைசன்ஸு கொடுக்குற அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய, இந்த தொழிலுக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய மத்திய தொலைத்தொடர்பு ஆணையம், அமைச்சகம்,
அதில் தலையிட்டிருக்காங்க. எம்ஏபி அதில் வந்து அந்த ஒன் ஆஃப் த நீதிமன்ற வழக்கில் அவங்க ஆஜராகி பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அரசு கேபிள் டிவிக்கு லைசன்ஸ் கொடுக்க வழி இல்லை, நாங்கள் சொல்கிற எந்த விதிமுறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ண தயாராக இல்லைங்கள. 13ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது அடுத்து நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்குமா? அடுத்த கட்டம்னா அவங்க அடுத்து பெஞ்சுக்கு போகலாம். ஆனால் இதில் என்னென்னா உடனடி தீர்வு பண்ண வேண்டியது வந்து ஒன்றிய அரசாங்கம். இது ஏன் வேடிக்கை என்னென்னா இவர்கள் தானாக போகட்டும்னு இவங்க நினைக்கிறாங்க, அவங்க நாங்கள் முன்னதாக வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் அரசியல். இதில் சாவுறது வந்து ஆப்ரேட்டரும் மக்கள் தான். ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு தொழிலை நடத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? எவ்வளோதோ பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசுகிறார் இந்த மாநில தலைவர் கூட. அப்போ இதை ஏன் பேசலை? ஏன் அதை உடனே சொல்லிட வேண்டியனா? உங்களுக்கு 6 மாதம் டைம், நேரடியாக எம்ஐபி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, நடவடிக்கை போக வேண்டியதானே? வெறும் நோட்டீஸை மட்டும் அனுப்பிச்சு ஒவ்வொரு நைட்டு சேனல் முன்ன வரலாறுலாம் இருக்கே சார். ஆமாம், ஏன் அப்போ இது இவ்வளோ பாலமாக? அதான் சார், அதிகாரம் படைச்சா எதை வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பலம் இல்லாதவன் போய் ஜெயிலுக்கு போகலாம். இதுதான் நடக்குது. இது இப்போ அரசுக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள் அரசு கேபிள் இந்த நீக்கும் போக்கெல்லாம் கூட பார்க்குறோம். சமீபத்தில் அந்த தொலைக்காட்சி விவகாரம் நீங்கள் அறிந்தது தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது மேஜரான பிளே இல்லை அரசு கேபிள்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த நடவடிக்கைகள் சும்மா ஒரு த்ரெட்டாக நான் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இந்த கவர்மெண்ட்டை இப்போ முன்னாடி இருந்தது. அதாவது அரசு கேபிள் டிவியில் ஓடுற சேனல்களே டிஸ்டர்ப் பண்ணுறது, நியூஸ் ஒன்று வந்தோன்னு இது பண்ணுறதெல்லாம் முன்னாடி இருந்தது. எனக்கு தெரிஞ்சுட்டு இதில் ஒன்றும் ஒளிமறைவு இல்லை. இந்த ட்ரிப்பு அப்படி இல்லை. இப்போ சமீபத்தில் புதிய தலைமுறை அப்படி பண்ணாங்க போனாங்கன்னு சொல்ல வராங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மந்த்ரா நிறுவனம் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, ஏற்கனவே அரசு கேபிள் டிவி கொடுத்த பாக்ஸில் புதிய தலைமுறை ஓடுது. மந்த்ரா நிறுவனம் கொடுக்குற பாக்ஸில் ஏதோ சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் இஷ்யூ அது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் புதிய தலைமுறை டிஸ்டர்ப் பண்ணால் தமிழ்நாடு முழுக்க ஓடலைன்னு சொல்லணும். ஆனால் கோயம்புத்தூரில் ஓடுது, திருப்பூரில் ஓடுது, சேலத்தில் ஓடுதுங்களா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்ஸோட பிரச்சனை அது எங்கள் கம்பெனியில் கூட அரசு கேபிள் நீக்குன்னா தமிழகம் முழுமைக்கு ஒளிபரப்பு ஆகாது. அதுதான் இயல்பு. ஓகே. அப்போ இதை வந்து பூதகரமாக அரசாங்கம் வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்படி உடன்பாடு என்பதை விட உண்மை அது இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மை அது இல்லை. அதாவது அந்த மாதிரி வந்து புதிய தலைமுறை டிஸ்டர்ப் பண்ணாங்கங்கிறது வந்து எனக்கு அதில் ஓகே உண்மைத்தன்மை அது இல்லைங்கிறதா. அப்படி பண்ணால் அதுக்காக தான் எம்ஏபி சொல்கிறாங்க. அரசாங்கம் இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஒரே காரணம் என்னன்னா இதுதான், மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகும் அரசியல் சாயம் பூசப்படும். அங்கே வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அரசியல் அமைப்பிலேயே வந்து இன்னென்ன தொழில்களை அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு அவங்க வகுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம். அது அரசாங்கம் நடத்தினா ஓப்பனாக வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போவதற்கான விஷயங்கள் நடத்தணும். அது ஒரு ஜனநாயகத்தன்மையோடு அந்த விஷயங்கள். சார், இப்போ ஒரு கன்சியூமராக என்னுடைய கேள்வி திரு வெள்ளைச்சாமி, நீங்கள் இந்த அரசு கேபிள் ஒருவேளை இந்த 13 தீர்ப்புக்கு அப்புறம் எப்படி மாறும்னு சொல்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக, அது உங்களுக்கு சாதகமாக என்பதை விட சரியான ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கிருச்சுன்னு வச்சுங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆகும்? இது வந்து ஒரு கன்சியூமருக்கு என்ன பலனை கொடுக்கும் சார்? நான் அப்படி கேட்குறேன். ஆப்ரேட்டர்ஸ் விட்டுருங்க, ஆஸ் அ கன்சியூமராக என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை, எனக்கு என்ன அது ப்ளஸ்? ஆஸ் பர் கன்சியூமராக இன்றைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம், அவங்க விரும்பிய சேனலில் பார்க்கலாம். விரும்பிய சேனல்னால் இப்போ ஹெச்டி பேக்கேஜ் வேணும்னு அரசு கேபிளில் கேட்டாங்கன்னா இப்போ என்னால் பார்க்க முடியாது. இப்போ பார்க்க முடியாது, ஹெச்டி குவாலிட்டி கிடையாது. ஓகே. அப்போ அது கன்சியூமர்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ அதனுடைய நோக்கம்தான் மந்த்ராவுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அரசு கேபிளுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு ரத்து செய்யப்பட்டால் மந்த்ரா வெளியேற்றப்படும், மந்த்ரா நிறுவனமாக அது மாற்றப்படும். ஓகே. அப்போ அது என்ன ஆஸ் பர் ரூல் அப்படின்னு சொன்னால், அரசு கேபிள் டிவி நான் என்னால் தொழில் நடத்த முடியாது, எனக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படல, இது டெண்டர் விடுறேன், இத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்கினா அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கார்பரேஷன் டெண்டரை விட்டால் 4 பேர் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, யாருக்கு டெண்டர் வரணுமோ அவங்க போயிடும். இதான இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்காது. இந்த கவர்மெண்டாக இருக்கட்டும், எந்த தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக போதான் வாய்ப்பு. அதுக்கு தான் இப்போ மந்த்ரா வந்து பாக்ஸை கொடுத்து அது எல்லாத்தையும் கைப்பற்றுறதுக்கு பார்க்குறாங்க, சேஃப்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அப்படி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அரசு ஒரு டெண்டரை கோருவாங்க, அது மந்த்ரா கம்மியாக கொடுத்துச்சின்னு சொல்லி மந்த்ரா கிட்ட போகும். இல்லை, அப்போ இதே பிரச்சனை தொடரும்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை அது அதுக்கப்புறம் வந்தேன்னா அது டிஃப்ரெண்ட்டாக போயிடும். ஏன்னா அவங்க ப்ரைவேட் ஆகிடும். ஆமாம், இப்போ எல்லா ப்ரைவேட்டுங்கிற மாதிரி அந்த ப்ரைவேட்டு அதனுடைய நிலைமைகள் என்பது வேற வடிவத்தில் போகும். இப்போ இந்த வாரியத்தோட ஃபங்க்ஷன் இதோட நம்ம எப்படி தொடர்படுத்திக்கலாம்? அதான் நம்ம அதை டைவெர்ட் ஆகிட்டோம். வாரிய தலைவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 2 பேராவது 3 பேராவது இறந்துருவாங்க. ஆமாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒன்று டிவியிலேருந்து ரிட்டன் கரண்ட் வரும்,
இன்னொன்று கரண்ட் போல்களில் தான் அந்த ஒயரை கொண்டு போகணும். ஓகே. இன்னொன்று ஆக்சிடெண்ட்டு. இப்போ மாடி ஏறுவார், மழை சீசனு, வலிக்கி விட்டு விழுந்தாருன்னா தலையில் அடிபட்டு இறக்குற ஏற்பாடு, மரத்தில் ஏறி வலிக்கி விட்டு விழுகிற ஏற்பாடு, இப்படி பல இன்னல்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலைன்னு அதனால தான் நாங்கள் வாரியத்தை அமைக்க சொன்னோம். இன்சூரன்ஸ் அதான் சொல்லி பார்த்துட்டு வாரியத்தை அமைக்காதனால தான் நாங்களே சங்கம் என்ன பண்ணோம்னா, இப்போ நாங்கள் யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்களோட பேசி 5 லட்ச ரூபா விபத்து காப்பீட்டு நிதி நாங்கள் போடுறோம். இப்போ அதனால் பல்வேறு ஆப்ரேட்டர்கள் பயன்படுறாங்க. ஆக்சிடெண்ட்டில் அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா. இப்படி அதே மாதிரி அந்த ஆப்ரேட்டர்களுடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 20,000, ஆண் குழந்தைகளுக்கு 10,000 திருமணம் நடந்தா, எதிர்பாராமல் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கிராமப்புற ஆப்ரேட்டர் இருந்தோன்னா நாங்கள் ஆப்ரேட்டர்லாம் சேர்ந்து 25,000 50,000 கொடுக்குற உதவி இதெல்லாம் நாங்கள் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பல நலத்திட்டங்கள் வந்து வாரியத்தில் இருக்குது. அப்போ வாரிய தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளிகள், இன்டர்நெட் தொழிலாளிகள் இருந்து, கேபிள் டிவி தொழிலாளிகள் இருந்து, கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இருந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. 1.5 ஆண்டுகளில் ஒரு 2,000 பேர்த்த சேர்த்துருக்காங்க. 2,116 பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அதிகபட்சம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் தான் சேர்த்துருக்காங்களா? அதிகபட்சம் 1.5 ஆண்டுகளில் தான். ஆமாம், 1.5 ஆண்டுகளில் ஒரு 86 பேரோ 90 பேரோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் சேர்த்துருக்காங்க. அப்போ ஒரு வாரிய தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், எல்லா மாவட்டங்களையும் போயிட்டு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை, இப்போ நீங்கள் வந்து அரசு அதிகாரங்களில் நீங்கள் கேபிள் டிவி, இப்போ நீங்கள் அரசு கேபிள் டிவி போய் கூட்டம் நடத்துறீங்கல்ல, எந்த கூட்டத்திலேயாவது வாரிய மெம்பரை சேர்க்கறதுக்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறீங்களா? வாரிய உறுப்பினர்கள் இல்லையா சார்? அதான் 2,000 பேர் தானே இருக்கிறாங்க வாரியத்தில். கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சேர்ந்துருக்குது 2,000 பேர் தானே இருக்காங்க. ஓகே. அந்த வாரியத்தில் மெம்பர் ஆகணும். அந்த வாரியத்தினுடைய சலுகைகள் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன சலுகைகளை கொடுத்துருக்காங்கன்னு அரசனுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தானே அவரோட வாரிய மெம்பருடைய வேலை, வாரிய தலைவரோட வேலை. எந்த மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடந்தது, எந்த மாவட்டத்தில் நான் 500 பேரை சேர்த்திருக்கேன்? நடக்கல, எங்கேயும் நடக்கல. ஆமா, என்னுடைய அதிகபட்ச மெம்பர்ஷிப் வந்து ஒரு 2,000 பேர் எப்படி சேர்ந்தாங்க? அது தன்னெழுச்சியா தேடி வந்து சேர்ற ஏற்பாடு. தன்னெழுச்சியா இல்லை, அங்கே டிஎஸ்சி வச்சிருக்காங்களா, அவங்க ஒரு 10 பேருக்கு பணத்தை போட்டு சேர்க்கிற ஏற்பாடு. அதே மாதிரி 2,000 பேர் சேர்த்துருக்காங்கல்ல, எத்தனை பேருக்கு சலுகை கொடுத்துருக்காங்க? இந்த நலத்திட்டத்திலேருந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. அது கவர்மெண்ட் நார்ம்ஸ் இல்லை சார், அது வாரியம்னா அதெல்லாம் இருக்கும்ல. அதுக்கான அப்ளிகேஷன் கொடுங்க சார், எனக்கு அடிபட்டு போச்சு, ஆமாம், நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வாரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஃபார்மாலிட்டிஸ் தான் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா தருவாங்க. அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறது? தாசில்தார் எத்தனை தாசில்தார் இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறாங்க? தாசில்தார் கேபிள் டிவி பார்க்கணும், இந்த உறுப்பினரை இது பண்ணணும், அந்த கொடுக்குற அப்ளிகேஷன் எந்த தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற அப்ளிகேஷனுக்கு முறையாக நடக்குது? இல்லை, அது வாரிய தலைவர் ஃபைட் பண்ணுவாங்க. வாரிய தலைவரும் வாரிய மெம்பர் வந்து சேவை மனப்பான்மையோட இருந்தால் தான் சார் இந்த எதுக்காக இந்த வாரியம் அமைக்கப்படுது. புரிஞ்சுக்கிறது திரு வெள்ளைசாமி. அதாவது இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து கோரிக்கை வச்சாங்க, அலுவலகத்துக்கு போனாங்க, ஆனால் இப்படி அலக்கடிக்கப்பட்டாங்கன்னு இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் போகிற போக்கவே இல்லையா? அது அந்த உறுப்பினர்களுக்கு தானே தெரியும். இல்லை, அப்போ நீங்கள் இந்த கொடுக்கவே இல்லைங்கிறதா என்னுடைய விஷயம். இல்லை, அதாவது நீங்கள் கொடுக்கவே இல்லை, அப்படி கொடுத்ததாக எந்த நிகழ்ச்சியுமே இல்லையே. ஓகே, கொடுத்ததாக எந்த வாட்ஸ்அப்லையுமோ எந்த ஊடகங்கள்லையுமே கிடையாது. அப்போ சேர்ந்துருக்கதே 2,000 பேர் தான் அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல சேர்ந்துருக்குது 2,000க்கும் 1 லட்சத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அங்கே ஒன்றும் நடக்கலைங்கிறது தானே. எங்கேயாவது விழிப்புணர்வு முகாம் நடந்ததுக்கான எந்த முகாந்தாரமும் இல்லையே. அப்புறம் எப்படி நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டோம். வேணா 2,000 பேர்ல ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 2,000 பேர் சொல்றீங்க. அந்த 2,000 பேருக்குள்ள எது நடக்கலையான்னு கேட்குறேன். அதுக்கே நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறத ரொம்ப சொற்பமாக தான் இருந்திருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அங்கே அந்த இது விவரங்கள் இல்லை. வாரியத்தில் போய் கேட்கும் பொழுது நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. சேர்ந்திருப்பாங்கிற மீன்ஸ் இவங்க சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கல. ஓகே சார், இப்போ நாங்கள் சங்கம் நடத்துகிறோம்னா யாரும் நேரம் வந்து சேர்றதில்லை சார். இப்போ ஒரு மாவட்டத்தில் நான் அதிகபட்சம் 675 பேர் மெம்பர் வச்சுருக்கிறேன். யாரும் வந்து தானாக சேரல. நான் என்னுடைய மெம்பர்ஷிப் இயக்கம் என்பது ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு, தாலுகா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்களுடைய இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் நான் மெம்பர்ஷிப் சேர்க்கிறேன் ஒழிஞ்சு தானாக கொண்டு வந்து ஒருத்தர் மெம்பர் ஆகிறது இல்லை. அவனுக்கு 1008 வேலை. உங்கள் சங்கத்துக்கு மீதான நம்பகத்தன்மை தானே. ஆமாம், போனாது நல்லது பண்ணுவார். ஒரு வாரிய தலைவரும் வாரிய உறுப்பினருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேபிள் கம்பியோட தொழிலாளிகளை சேர்ப்பதும், ஆப்ரேட்டர்களை சேர்த்து அந்த நலன்களை செய்வதற்கான அந்த பணியை செய்யாமல் நீங்கள் குஜராத் கம்பெனி வளர்வதற்கும் மந்த்ரா கம்பெனி வளர்வதற்கும் நீங்கள் போறீங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இது இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இது சரி செய்யப்பட்டு விடும் நம்புறீங்க? அதாவது சரி செய்யப்பட்டு விடும்னு
தீர்ப்புக்கு பிறகு இன்னொரு நிறுவனத்துக்கு கைமாற்றி விடப்படும் புரிஞ்சுக்கலாம். ஆமாம் கைமாற்றி விடப்படலாம், இல்லை அவங்க அப்பீலுக்கு போகலாம். நான் சொல்வது என்பது இந்த துறை மற்றவர்களை, அதாவது மந்த்ரா நிறுவனம்ங்கிற அரசு போர்வையில் ஆபரேட்டர்களை நிர்பந்தப்படுத்துவதையும் இது பண்ணுவதையும் முதல்வர் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். முதல்வருக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த துறையை நீங்கள் நடத்துறேன்னு விரும்பப்பட்டீங்கன்னா அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அனுமதி வாங்கி முறையாக நடத்துங்க. நாங்கள்லாம் ஆலோசனை சொல்வதற்கு, என்ன எப்படி பண்ணணுங்கிற ஆலோசனை சொல்வதற்கு நாங்கள் தயார். ஆனால் இன்னைய பொசிஷனில் அரசாங்கத்துக்கு இந்த துறையால் கெட்ட பேரை ஒழிஞ்சு நல்ல பேர் என்பது கிடையாது. அப்போ அதே நீங்கள் விலை குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இந்த துறைக்கு மானியம் கொடுத்து இவ்வளோ விலை தான் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. காரணம் சார், அதாவது அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு லைசன்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அப்போ இல்லைன்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறதான அதனுடைய அர்த்தம். அப்போ மாநில முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு அரசுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பேரை தடுத்து நிறுத்தியும் வாரிய தலைவருடைய செயல்பாடுகள், மந்திரா நிறுவனத்துடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறதான் எங்களுடைய பிரதான கோரிக்கைங்கிறதா விஷயம். நல்லது சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி. தமிழண்டி வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.